உடல் சூட்டை குறைக்கக்கூடிய வெந்தய பால் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். சின்னதாக டீ குடிக்கிற கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை அரிசியை கழுவி எடுத்துக்குங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சோம்னா போதும். ஊற வச்சு எடுத்துக்குவோம். அரிசி நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் எப்படி காய்ச்சறதுன்னு பார்ப்போம். இப்போ அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம ஊற வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த மாவை சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. இந்த வெந்தய பால் சேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா அடி பிடிக்காமல் நம்ம கலந்து கொடுக்க முடியும். இப்போ நல்லா ஒரு தடவை கட்டிகள் இல்லாமல் இதை கலந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பால் காய்ச்ச போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலுக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எந்த டம்ளரால் அளந்தோமோ அதே டம்ளரால் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா இனிப்பு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ பாகு நல்லா கரைஞ்சோன்னே இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். திரும்பவும் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயத்தை அரைச்ச மாவை வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து திக்காகி வரும். நல்லா நிறமும் மாறி வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து கொடுங்க. கட்டிகள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா விஸ்க் வச்சு கலந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்து கொடுக்கறதுக்கு. நல்ல கட்டிகள் இல்லாமல் திரும்பவும் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி சேர்த்த வெள்ளத்தோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இனிப்பு இந்த அளவே எடுத்துக்குங்க. இப்போ நல்லா இது கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கடைசியாக நம்ம 1 மூடி அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக அதை இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 செகண்ட் தான் வச்சுருக்கணும் அடுப்பில். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டுறக்கூடாது. அடுப்பில் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ஒரு 2 செகண்ட் லைட்டாக சூடு ஏறி வரும். அது வரைக்கும் வச்சுருந்தோம்னா போதும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெந்தயப்பால் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.